தேவனுடைய சமூகத்துல கிறிஸ்து எனக்காக வந்தார், என் பாவத்திற்காக மரித்தார் அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு வார்த்தை அங்கு அடங்கி இருக்கு. என் பாவத்திற்காக மரித்தான்னு சொல்லும் போதே அப்ப நான் என்ன செய்யறேன்? ஒத்துக்கிறேன். நான் என்ன செய்தேன்? பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். சரியா? அப்ப நான் பாவம் செய்திருக்கிறேன்னு சொன்னா எந்த விதிவிலக்கும் அல்ல. அப்ப தேவன் என்னுடைய குவாலிட்டி என்ன எதிர்பார்க்கிறான்னு, அப்ப நீ பாவி, ரைட், ஓகே, நீ என்கிட்ட வந்திருக்கிற, அதே மாதிரிதான் மற்றவர்களை பார்க்கிறாயா? நாம மற்றவங்களை எப்படி பார்ப்போம்னா பாவிகள்னு பார்ப்போம். அதுல வேணா உண்மை, பாவம் செய்தவர்கள் பாவிகள் என்று பார்ப்போம். ஆனால் அவர்களும் நம்மை போல பாவிகள் என்று பார்க்க மாட்டோம். பாவிகள்னு பார்த்துருவோம், அவங்கள மாதிரிதான் நானும்னு பார்க்க மாட்டோம். இந்த இடத்தில் தான் ஆண்டவர் அப்படி பார்க்க சொல்லுகிறார். ஸோ தேவனுடைய சமூகத்துல நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த மாதிரி ஜெபித்து பாருங்க. ஆண்டவரே, மற்றவர்களுடைய தவறுகளில் நான் என்ன செய்கிறேன், ஆகையால் நீங்களும் என்னென்ன செய்யுங்க. ஸோ நம்மளுடைய தவறுகள் மன்னிக்கப்பட நீங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள்.